ஒரு ஃபோன் கால், ஒரு முடிவு. அது ஒரு குடும்பத்தையே உடைக்க போகுது. ஒரு அம்மா கடைசி மூச்சில் மகனை மட்டும் பார்க்க காத்திருக்காங்க. ஆனால் அந்த மகன் ஒரு முடிவெடுத்தான். அந்த முடிவு என்னன்னு கேட்டால் இந்த கதையோட முடிவில் தான் தெரியும். அதனால் இந்த கதையை கடைசி வர பாருங்க. அந்த உண்மை உங்களுக்கே ரொம்ப ஷாக் அடிக்கும். ஹலோ சார், உங்கள் அம்மா உடம்பு சரியில்லை, உடனே முதியோர் இல்லத்துக்கு வாங்க. அசோக் முதியோர் இல்ல மேனேஜர் பேசுகிற குரல் கேட்கும்போதே ஒரு நொடி அவன் கை நடுங்கிடுச்சு. ஆனால் அடுத்த நொடியிலேயே வீட்டில் இருந்த பெரிய ஊஞ்சல் அவன் பார்த்தான். அங்கே கல்யாண அலங்காரம் நடந்துக்கிட்டு இருந்தது. வீடு முழுக்க ரோஜா பூக்களாலும் பிரம்மாண்டமான விளக்குகளாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. மீண்டும் குரல் வந்தது. சார், கேட்குறீங்களா? உங்கள் அம்மா ரொம்ப சீரியஸாக இருக்காங்க. எவ்வளோ மோசமாக இருக்கு? அசோக் சற்று அடக்கமாக கேட்டார். டாக்டர் சொல்கிறாங்க இது கடைசி நேரமாக இருக்கலாம். அவங்க உங்களை பார்க்கணுன்னு சொல்கிறாங்க. அசோக் கடிகாரத்தை பார்த்தாரு. மாலை 5 மணி. நேத்திக்கு தான் அவருடைய ஒரே மகன் ரோஹனோட நிச்சயதார்த்தம் நடந்திருக்கு. இன்னும் 3 நாளில் கல்யாணம். உறவினர்கள்லாம் வர ஆரம்பிச்சிருந்தாங்க. நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபோனை வச்சுட்டாரு. அவருடைய மனைவி பரிமளா வந்து கேட்டா, என்னாச்சு? யார் ஃபோனு? அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையாம், முதியோர் இல்லத்துலேருந்து கால் வந்தது. பரிமளாவோட முகம் சீரியஸ் ஆனது. இப்போவா? கல்யாண நேரத்தில் உங்கள் அம்மாவுக்கு டைம் சென்ஸ் எப்பவுமே இல்லை. அசோக் எதுவுமே சொல்லாமல் இருந்தார். இப்போ எங்கும் போக வேண்டிய அவசியமே இல்லை, இங்கே நிறைய வேலை இருக்கு என்று பரிமளா கட்டளை இட்ட மாதிரி சொன்னான். அசோக்கும் அதே நினச்சாரு. ஆனால் 2 மணி நேரம் கழிச்சு முதியோர் இல்ல மேலாளர் ஸ்ரீகாந்த் மறுபடியும் கால் பண்ணிய போது அசோக்குக்கு மூச்சே அடைஞ்ச மாதிரி ஆனது. உங்கள் அம்மா போயிட்டாங்க, உடனே வாங்க அப்படின்னு சொல்லி ஃபோனை கட் ஆயிடுச்சு. அந்த ரூமில் பரிமளாவும் அசோக்கும் மட்டும்தான் இருந்தாங்க. இருவரும் கொஞ்ச நேரம் பேசிட்டு மீண்டும் முதியோர் இல்லத்துக்கு கால் பண்ணாங்க. அசோக் சார், நீங்கள் வர்றீங்களா? இல்லை நாங்கள் காரை அனுப்பட்டுமா? வேண்டாம் மேனேஜர், ஒரு தவறும் பண்ணிடாதீங்க. என் அம்மாவோட உடம்பு வீட்டுக்கெல்லாம் அனுப்பிடாதீங்க. இங்கே கல்யாண சூழ்நிலை இருக்குது, அது கெட்டுடும். எங்கள் அம்மாவை ஒரு வாரத்துக்கு இல்லாட்டி நாளைக்காவது டீப் ஃப்ரீசரில் வச்சுக்கோங்க. அது ஒரு சடலம் தானே, அவங்களுக்கு குளிர்லாம் தெரியாது. நான் டபுள் பணம் அனுப்புகிறேன். இதை கேட்ட ஸ்ரீகாந்த் அதிர்ச்சியால் உறைஞ்சு போனார். 20 வருட அனுபவத்தில் அவர் பல விஷயங்களை பார்த்துருக்காரு. மகன்கள் தங்கள் பெற்றோர்களை விட்டு செல்றது, மருமக திட்டி வைக்கிறது. ஆனால் இது கொடூரத்தின் உச்சம். அசோக் சார், என்ன பேசுறீங்க நீங்கள்? அவங்க உங்கள் அம்மா தானே. இந்த மதம் மனித தத்துவம் எல்லாம் பார்த்தாலும் இன்னைக்கு உடனே இறுதி சடங்கு செய்யணும். அசோக்கு கோவமாயிட்டாரு. ஸ்ரீகாந்த் சார், ப்ராக்டிக்கலாக யோசிங்க. என் மகன் அமெரிக்காலேருந்து வந்திருக்கான். கல்யாண ஃபங்க்ஷன் நடக்குது. இன்னும் 4 நாளில் கல்யாணம். இப்போ அம்மா இறந்தாச்சுன்னு தெரிஞ்சா எல்லாமே கெட்டுடும். நான் லட்சக்கணக்கில் செலவு பண்ணியிருக்கேன். நீங்கள் எக்ஸ்ட்ரா பணம் வேணால் எடுத்துக்கோங்க. உடம்பை ஃப்ரீசரில் வச்சுக்கோங்க. ஸ்ரீகாந்த் மனசு கஷ்டமாக உடஞ்ச மாதிரி ஆனது. அவர் ஃபோனை வச்சுக்கிட்டு கண்களை மூடினார். அவருக்கு 3 வருஷத்துக்கு முன் நடந்த சம்பவம் நினைவுக்கு வந்தது. ஒரு லக்ஸரி காரில் முதியோர் இல்ல வாசலுக்கு வந்து நின்றது. அசோக் கார்லேருந்து இறங்கி அவசரமாக சுகுணா அம்மாவோட சின்ன பையன் ரிசப்ஷனில் வச்சார். மேனேஜர் சார், ஃபார்மாலிட்டிஸ்லாம் சீக்கிரம் முடிச்சுடுங்க, எங்களுக்கு ஃப்ளைட் டைம் ஆயிடுச்சு என்று கடிகாரத்தை பார்த்து கொண்டே சொன்னார். சுகுணா அம்மாவோட முகத்தில் சுருக்கமே இல்லை, ஆனால் ஒரு சுத்தமான சிரிப்பு இருந்தது. அவங்க பெருமையோடு சொன்னாங்க, மேனேஜர் சார், என் பேரன் ரோஹன் அமெரிக்காவில் இருக்கான். அவன் அழைச்சிருக்கான். இப்போ 3 மாதம் அங்கே இருப்பாங்க. நான் தனியாக வீட்டில் இருக்க முடியாதுல்ல, அதனால தான் அசோக் என்னை இங்கே வச்சுருக்கான். 3 மாதம்தான், அதுக்கப்புறம் அவன் வந்து என்னை அழைச்சிட்டு போவான். அசோக் நம்பிக்கையோடு சொன்னார். ஆமாம் அம்மா, 3 மாதம்தான். நாங்கள் வந்த உடனே உங்களை கூட்டிகிட்டு போவோம். சுகுணா அம்மா மகனின் தலையை தொட்டு ஆசீர்வதிச்சு சொன்னாங்க, என்னை பற்றி கவலைப்படாத, என் ரோகனுக்கு ரொம்ப அன்பாரு. அங்கே போனது உடனே எனக்கு கால் பண்ணு. ஆனால் அந்த 3 மாதம் ஒருபோதும் முடிவடையவே இல்லை. கேலண்டர் பக்கங்கள் மாறிக்கொண்டே போனது. 3 வருஷங்கள் கடந்து போனது. எப்போதாவது யாராவது சுகுணா அம்மா உங்கள் மகன் உங்களை மறந்துட்டான்னு சொன்னால் அந்த நேரம் சுகுணா அம்மா அசோக்கை காப்பாற்றுவாங்க. இல்லை, அவன் என்னெல்லாம் மறந்துடலை, அவன் அமெரிக்காவில் இருக்கான். அங்கே விசா டிக்கெட் எடுக்கணுன்னா ரொம்ப கஷ்டம். கடைசியாக பேசினப்பவும் சொன்னான், அம்மா எனக்கு வேலை ரொம்ப இருக்குது, நேரம் கிடைச்ச உடனே வர்றேன். கடந்த 3 வருஷமாக ஸ்ரீகாந்த் மேனேஜர் சுகுணா அம்மா வாயிலிருந்து அசோக்கை பற்றி ஒரு கெட்ட வார்த்தையும் கேட்கவே இல்லை. இல்லத்தில் இருந்த மற்ற அம்மாக்கள் தங்கள் மகன்களை பற்றி ஏதாவது சொன்னால் கூட சுகுணா அம்மா அமைதியாக எழுந்து போயிடுவாங்க. ஆனால் எல்லாருக்கும் தெரியாமல் அவங்க மனசுக்குள்ள இருந்த உண்மையை ஸ்ரீகாந்த் மேனேஜர் மட்டும் தெரிஞ்சிருந்தாரு. அடிக்கடி சுகுணா அம்மா
இல்லத்தோட கேட் பக்கத்தில் வந்து பெஞ்சில் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. வயசான கண்கள் ரோட்டையே பார்த்துக்கிட்டே இருக்கும். எப்போ ஒரு கார் வந்து நின்னாலும் அவங்க கண்களில் ஒரு சந்தோஷம் ஒளி போகும், அசோக் வந்துட்டானேன்னு. ஆனால் கார்ல இருந்து வேற யாராவது இறங்கினாலே அந்த ஒளி உடனே மறைஞ்சு போயிடும். காத்திருக்க காத்திருக்க அவங்க சோர்ந்து போனாங்க. ஆனால் அசோக்கோட மனசு மட்டும் ஒருபோதும் உருகலை. அதுக்கப்புறம் வாரத்துக்கு ஒரு தடவை ரோஹன் அமெரிக்காலேருந்து கால் பண்ணுவான். அந்த குரல் கேட்கும்போது சுகுணாமாவுக்கு உயிர் வந்த மாதிரி இருக்கும். பாட்டி, நீங்கள் எப்போ வீட்டுக்கு வர போகிறீங்க? அப்பா இன்னும் உங்களை கூட்டிகிட்டு வரலையேன்னு ரோஹன் கேட்பான். அந்த நேரம் சுகுணாமா குரல் நடுங்கும், தொண்டை அடைச்ச மாதிரி ஆகும். ஆனால் உடனே சிரித்த மாதிரி நடிப்பாங்க. அட பைத்தியம், அசோக்குக்கும் அவன் மனைவிக்கு எத்தனை தடவை என்னை கூட்டிகிட்டு போக வந்தாங்க தெரியுமா? நான் தான் போகலை. இங்கே எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருக்காங்க, பஜனை இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அங்கே போய் என்ன பண்ண போகிறேன்? நீ உன்னை கவனிச்சுக்கோடா தங்கம், பாட்டி ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். அப்படி பேசும்போதே அந்த ஃபோன் ரிசீவரையே ரோகன் முகம் மாதிரி நினச்சி பல முறை முத்தம் கொடுப்பாங்க. அவன் மனசில் அவன் அப்பாவை பற்றிய மரியாதை குறையக்கூடாதுன்னு தன் முதுமையே ஒரு பொய்யா மாற்றிட்டாங்க. ஒரு நாள் ஸ்ரீகாந்த் மேனேஜர் கேட்டார், அம்மா ஏன் இப்படி பொய் சொல்கிறீங்க? உண்மையை சொல்லலாமே, அசோக் உங்களை இங்கே வச்சுக்கிட்டு போயிட்டான்னு சுகுணாம்மா சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க. நான் உண்மையை சொன்னால் ரோஹன் அவன் அப்பாவை வெறுக்க ஆரம்பிச்சிடுவான். ஒரு வீடு உடஞ்சிரும். அம்மாவோட வேலை வீடு கட்டுறது, உடைக்கிறது இல்லை. இந்த நினைவுகள் எல்லாம் வந்தப்போ ஸ்ரீகாந்த் மேனேஜர் கண்களில் கண்ணீர் வந்தது. அவர் முன்னாடி படுக்கையில் சுகுணாமாவோட உடல் இருந்தது. முகத்தில் ஒரு அமைதி. நீண்ட கால கஷ்டப்பட்டதுக்கப்புறம் ஓய்வு கிடைச்ச மாதிரி. 1 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் அவங்க உயிர் விட்டாங்க. கடைசி வரை யாருக்கோ காத்திருந்த மாதிரி இருந்தது. முதியோர் இல்லத்தில் இருந்த ராதாம்மா சுகுணாமாவுக்கு ரொம்ப பாசமாக இருந்தவங்க. அவங்க காலடியில் உட்காந்து அழுதுகிட்டே இருந்தாங்க. சுகுணாமா தன் நகைகளை விற்று அசோக்கை படிக்க வச்சது, கணவர் இருந்ததுக்கப்புறம் தையல் வேலை செஞ்சு வளர்த்தது, எதுவும் குறையாமல் பார்த்துக்கிட்டது எல்லாமே ராதா கிட்ட சொல்லியிருக்காங்க. என் மகன் ஒரு வைரம், வேலையில் தான் சிக்கிக்கிட்டு இருக்கான்னு எப்பவும் சொல்லுவாங்க. ஆனால் இன்னைக்கு அதே வைரம் தன் அம்மாவோட உடம்பையே சில நாட்கள் மறைக்க நினைக்கிறான், தன் சந்தோஷம் கெடக்கூடாதுன்னு. அதே நேரம் நகரத்தோட இன்னொரு பக்கம் அசோக் வீட்டில் விளக்குகள் ஜொலிச்சுக்கிட்டு இருந்தது. பூவின் வாசனை எல்லா இடத்துலையும் பரவி இருந்தது. அசோக் தன் சில்க் சட்டையை பட்டனை போட்டுக்கிட்டு இருந்தான். அப்போ பரிமளா உள்ள வந்தான். அவளுக்கு மாமியார் இறந்ததுக்கு துக்கமே இல்லை, ஒரு பிரச்சனை முடிஞ்சதுன்னு நிம்மதி. அசோக், இந்த முதியோரில் மேனேஜர் இங்கே வந்து ஏதாவது சீன் கிரியேட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னான். அசோக் சொன்னான், நான் பேசிட்டேன், கொஞ்சம் ட்ராமா பண்ணா, ஆனால் பணம் போட்டதும் எல்லாம் அமைதியாகிடுவாங்க. அம்மாவை ஹாஸ்பிட்டல் ஃப்ரீசருக்கு ஷிஃப்ட் பண்ணிடுவாங்க. கல்யாணம் முடிஞ்சதும் பாடி கொண்டு வந்து இப்போ தான் இறந்தாங்கன்னு சொல்லிடலாம். வீட்டில் உறவினர்கள் எல்லாம் வந்து சேர்ந்துருந்தாங்க. அசோக் வெளியே வந்து ஆட ஆரம்பித்தான். ஸ்ரீகாந்த் மேனேஜர் நிறைய முயற்சி பண்ணினார். ஆனால் கடைசியில் அசோக்கோட பிடிவாதத்துக்கு முன்னாடி தலை குனிய வேண்டியதுதான் ஆயிற்று. முதியோர் இடத்துல சூழ்நிலை ரொம்ப குளிர்ச்சியாகவும் பயங்கரமாகவும் இருந்தது. மரணத்தின் வாசனை மட்டும் நிறைந்திருந்தது. எப்படி இப்படி ஒரு கலியுகமாக இருக்க முடியும்? அம்மா இங்கே குளிரில் கிடக்குறாங்க, அங்கே வீட்டில் விருந்து நடக்குதுன்னு ஊழியர்கள் பேசிக்கிட்டே இருந்தாங்க. ஸ்ரீகாந்த் மேனேஜர் கடைசியாக சுகுணாமாவோட கால்களை தொட்டு விடை பெற்றாரு. மன்னிச்சுக்கோங்க அம்மா, உங்கள் மகன் வரல, ஆனால் உங்கள் ஆன்மாவுக்கு அமைதி கிடைக்க நாங்கள் முயற்சி பண்ணுவோன்னு மனசார சொன்னார். ஆனால் உண்மையிலேயே அந்த அம்மாவுக்கு அமைதி கிடைச்சதா? சுகுணாமாவோட உடலை ஒரு மெட்டல் பெட்டிக்குள்ளே தள்ளியிருக்காங்க. அந்த கதவு மூடும்போது மனித தத்துவத்துக்கே கடைசி ஆணி அடித்த மாதிரி ஒரு சத்தம். மிக குறைந்த வெப்பநிலையில் சுகுணாமாவோட உடல் கல்லாக மாற ஆரம்பிச்சது. இங்கே அசோக் வீட்டில் பெண்கள் எல்லாம் பாட்டு பாடிக்கிட்டு இருந்தாங்க. ரோகன் ரொம்ப பக்கத்தில் இருந்தாலும் அவனுக்கு பாட்டிக்கு உடம்பு சரியில்லை, டாக்டர் பார்க்க விடக்கூடாதுன்னு சொல்லிட்டாருன்னு சொல்லி தடுக்கப்பட்டாங்க. அந்த நாளில் முதியோர் இல்லத்தில் யாரும் சமைக்கவே இல்லை. முழுக்க சோகமான அமைதி தான் இருந்தது. அந்த இரவு இல்லத்தில் இருந்த எல்லாரும் அமைதியாக பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஒவ்வொருத்தருக்கும் தங்களோட முடிவு நெருங்குற மாதிரி ஒரு பயம். யாருக்கும் சாப்பாடு இறங்கவே இல்லை. ஆனால் அசோக் வீட்டில் ராஜபோக விருந்து நடந்துக்கிட்டு இருந்தது. முதியோர் இல்லத்தில் இருந்த ஒரு வயதானவங்க சுகுணாமாவை தன் சகோதரி மாதிரி நினச்ச ராமசாமி ரொம்ப கோபமாக இருந்தார். இது பாவம் ஸ்ரீகாந்த் மேனேஜர், ரொம்ப பெரிய பாவம். இப்படி செய்கிறவங்களுக்கு கடுமையான தண்டனை கிடைக்கணும். அம்மா உடம்பு இங்கே கெட்டு போயிட்டு இருக்கு, அவன் அங்கே கல்யாணம் கொண்டாடுறான்னு சொன்னார். முதியோர் இல்லத்தில் வேலை பார்க்குற ராதா சுகுணாமாவை ரொம்ப பாசமாக பார்த்து கொண்ட பெண். எல்லாரையும் சமாதானப்படுத்துகிறாங்க.
நாம் என்ன செய்ய முடியும் ராமசாமி, சட்டப்படி மகனுக்கு தான் உரிமை. 2-3 நாளில் கல்யாண நாளும் வந்துடுச்சு. வரவேற்பு பேரணி கிளம்ப ரெடியாக இருந்தது. அசோக் குதிரை முன்னாடி நின்று ஆடிக்கிட்டு இருந்தான். நோட்டுகள் கட்டுக்கட்டாக வானில் பறந்தது. ஆனால் அவன் மனசுக்குள்ளே ஒரு விதமான பயம் இருந்தது. கூட்டத்தில் வெள்ளை சேலை போட்ட ஒரு வயதான பெண் நிற்கிற மாதிரி அவனுக்கு திரும்ப திரும்ப தோணுச்சு. அவன் பல முறை கண்களை தொடச்சான். ஆனால் அது மாயையா இல்லை உண்மையா என்ன புரியல. பேரணி ஊர்வலம் கல்யாண மண்டபம் வந்தது. ஆயிரக்கணக்கான சாப்பாட்டு வகைகள். சில விருந்தினர்கள் பேசிக்கிட்டு இருந்தாங்க. சுகுணாமா ரொம்ப சீரியஸ்ன்னு கேட்டேன்னு ஒருத்தர் கேட்டார். அது வயசானால தான், ஆனால் நீண்ட நாள் வாழ்கிறாங்க. அசோக் ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டான். நல்ல முதியோர் இல்லத்தில் வச்சுருக்கான்னு இன்னொருத்தர் சொன்னார். அதுக்கே முதல் மனிதன் சொன்னான், அது இன்னும் நல்ல முதியோர் பார்த்துக்கிறது, உண்மையிலேயே நல்லவனாக இருந்தா வீட்டிலே வச்சுருப்பான்னு. அதை கேட்ட அசோக் கோபத்தில் அவனை அரைஞ்சான். உடனே ஒரு விஸ்கி பாட்டில் எடுத்துட்டு ஒரே மூச்சில் குடிச்சிட்டான். ஆனால் அவன் மனசு அவனை விட்டு கொடுக்கல. அந்த நேரத்தில் கல்யாண மண்டபம் வாசலில் ஒரு சலசலப்பு. ஸ்ரீகாந்த் மேனேஜர் அங்கே நின்றுட்டு இருந்தார். செக்யூரிட்டி அவங்கள உள்ளே வரவிடலை. தூக்கத்திலிருந்து பார்த்த அசோக்குக்கு ரத்தமே உறைஞ்ச மாதிரி ஆனது. இவன் இங்கே எதுக்கு வந்திருக்கான்னு முணுமுணுத்துக்கிட்டே அவன் கதவுக்கு போனான். இங்கே என்ன பண்ணுறீங்க? கல்யாணம் முடிஞ்சதும் பேசலான்னு சொன்னேன்லன்னு மெதுவாக கேட்டான். ஸ்ரீகாந்த் மேனேஜர் சொன்னார், அசோக் சார், மார்ச்சரி ஜென்ரேட்டர் வேலை செய்யல, பேக்கப்பும் வேலை செய்யல, உடம்பை இப்போ எடுத்துக்கலன்னா கெட்டு போயிடும். அசோக் கத்தினான். என்ன பேசுகிறீங்க நீங்கள்? அது பெரிய ஹாஸ்பிட்டல், இப்படிலாம் ஆகும்? சார், அது மெஷின், மனிதர்களை மாதிரி நம்பிக்கை இல்லை, எப்போ வேணுனாலும் பழுதாகிடும்னு சொன்னார். ஸ்ரீகாந்த் மேனேஜர் அதிர்ச்சியோடு நின்னார். இப்போது நீங்கள் ஒரு முடிவெடுக்கணும். நாளைக்கு காலையில் சடங்கு பண்ணுங்க, இல்லைன்னா உடம்பே கெட்டு போயிடும். அசோக்குக்கு முழுக்க வியர்வை பொங்க ஆரம்பிச்சது. அவன் பரிமளா கிட்ட பேசினான். அதுக்கப்புறம் சொன்னான், ஒரு வேலை பண்ணலாம், ஆம்புலன்ஸ் அழைச்சி பாடியை வேறு ஹாஸ்பிட்டல் ஃப்ரீசருக்கு ஷிஃப்ட் பண்ணலாம். இன்னும் 2 நாள் தாங்கணும், இன்னும் 2 நாள் தான் மேட்டர்னு அசோக் ஸ்ரீகாந்த் மேனேஜரை பார்த்தான். இவங்க இப்போ கூட மாற மாட்டாங்கன்னு ஸ்ரீகாந்த் மேனேஜருக்கு புரிஞ்சு போச்சு. ஷிஃப்ட் பண்ணணுன்னா உங்கள் சிக்னேச்சர் வேணும், நீங்களே அங்கே இருக்கணும், இன்னும் சடங்கு செய்ய நேரம் இருக்குது அப்படின்னு சொன்னார். அசோக் உடனே தனது லக்ஸரி காரில் ஏறி ஹாஸ்பிட்டலுக்கு வேகமாக போனான். மார்ச்சரியில் ரொம்ப பெரிய குழப்பம். ஏசி வேலை செய்யல. வார்டு பாய் ஃப்ரீசர் ஹேண்டில் இழுத்ததும் ஒரு துர்நாற்றம் வீசியது. உடனே அவன் மூக்க துணியால் மூடி உள்ளே பார்த்தான். ஒரு காலத்தில் முழு நிலவு மாதிரி பிரகாசமாக இருந்த முகம் இப்போ கருப்பாக மாறி அடையாளமே தெரியாத அளவுக்கு இருந்தது. பனி உருகி விட்டது. சேலை கெட்ட தண்ணி மண்ணால் கரை படிந்து உடம்புக்கு ஒட்டிக்கிட்டு இருந்தது. அந்த காட்சியை பார்த்த அசோக்கோட மனசே குலுங்கி போச்சு. அவன் வாயிலேருந்து ஒரு குரல், அம்மா. எத்தனை ஆண்டுகளுக்கு அப்புறமும் அவன் அந்த வார்த்தையை சொல்லியிருக்கான். அந்த வார்த்தைக்காகத்தான் சுகுணா அம்மா காத்திருந்தாங்க. சார், பாடி கெட்டு போயிட்டுருக்கு, ஷிஃப்ட் பண்ணுன்னா சீக்கிரம் பண்ணுங்கன்னு வார்ட் பாய் சொன்னான். அசோக் ஒரு நொடி கலங்கிட்டான். ஆனால் உடனே அவன் ப்ராக்டிக்கல் மைண்டு மேலே உங்குச்சு. எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடிச்சுட்டு உடம்பை வேறு ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்ணி மீண்டும் கல்யாணத்துக்கு திரும்பிட்டான். எப்படியோ ஒரு வழியாக கல்யாணமும் முடிஞ்சுது. ரோகனும் அவன் மனைவி ரியாவும் வீட்டுக்கு வந்தாங்க. பரிமளாவுக்கு ரொம்ப சந்தோஷம். எதுவும் வெளியில் தெரியலன்னு நிம்மதி. ஆனால் அசோக்குக்கு மட்டும் அந்த காட்சி மனசுல இருந்து போகவே இல்லை. முழு இரவு அவனுக்கு தூக்கமும் வரல. மறுநாள் காலை, இப்போ அம்மாவுக்கு சடங்கு பண்ணணும், 5வது நாள் ஆகிடுச்சு அப்படின்னு அசோக் சொன்னான். அந்த நேரம் பரிமளா தன் நகையெல்லாம் செட் பண்ணிக்கிட்டு இருந்தா. உடனே கோமா, உனக்கு என்ன ஆச்சு அசோக்? இன்னைக்கு ரிசப்ஷன் இருக்கு, முழு நகரமே வரப்போறாங்க. அதுல என்ன, காலையில் சடங்கு பண்ணிட்டு மாலையில் ரிசப்ஷன் வச்சுக்கலான்னு அசோக் சொன்னான். பரிமளா அவனை நேராக பார்த்து சொன்னான், நீ புரிஞ்சுக்கவே மாட்டியா? நான் 26,000 ரூபாய் கொடுத்து மேக்கப் பேக்கேஜ் எடுத்திருக்கேன். காலையிலே இறப்பு விஷயம் தெரிஞ்சா நான் எப்படி பார்லர்லாம் போவேன்? மக்கள் என்ன பேசுவாங்க? மாமியார் இறந்து கிடக்கிறப்போ மருமக மேக்கப் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லுவாங்கல்ல. அதனால சும்மாரு, இன்னைக்கு ரிசப்ஷன் அமைதியாக முடியட்டும், நாளைக்கு எல்லாத்தையும் பண்ணிக்கலாம். அசோக் மீண்டும் அமைதியாக நின்றான். அவனுக்கு அவன் மேலே எதிர்ப்பு சொல்ல துணிவில்லை. மீண்டும் ஸ்ரீகாந்த் மேனேஜருக்கு கால் பண்ணி நாளைக்கு காலை நிச்சயமாக எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டான். மார்ச்சரி வெளியில் இருந்த ஸ்ரீகாந்த் மேனேஜர் எதுவும் சொல்லலை. சொன்னா என்ன பையன்? மாலைக்கு ரிசப்ஷன் பீக்கில் இருந்தது. ஸ்டேஜில் அசோக்கும் பரிமளாவும் ரொமான்டிக் சாங்கெல்லாம் டான்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. எல்லாரும் கிளாப் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரம் ரோஹன் பாக்கெட்டில் இருந்த தொலைபேசி அதிர்ந்தது. தெரியாத நம்பர். அவன் எடுக்கல. ஆனால் தொடர்ந்து மணி அடிச்சுக்கிட்டே இருந்தது. அவன் இறுதியில் எடுத்தான். ஹலோ. அங்கிருந்து ஒரு நடுங்கிற குரல், ரோஹன், நான் ராதா பேசுகிறேன், முதியோர் இல்லத்திலிருந்து. ரோஹனுக்கு டென்ஷன்.
டிஜே சத்தம் வேற அதிகமாக இருக்கு. ஒரு காதை மூடிக்கிட்டு கேட்டான், சொல்லுங்கக்கா, பாட்டி எப்படி இருக்காங்க? நான் இப்பவே வந்து பார்க்கணும்னு நினைக்கிறேன். அங்கிருந்த கத்தல், யாரை பார்க்க வர போற? அவங்க 5 நாளுக்கு முன்னாடியே போயிட்டாங்க. என்ன? ஆமா, உங்க அப்பா அவங்க பாடியை 5 நாளாக ஃப்ரீசர்ல வச்சிருக்காரு. ரோகன் கையிலிருந்து ஃபோன் கீழே விழுந்துருச்சு. அவன் முன்னாடி அவன் அப்பா அம்மா டான்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. தங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருந்தும் ரோகன் டிஜே ஃப்ளோருக்கு ஏறி கத்துனான், இந்த நாடகத்தை நிறுத்துங்க, எல்லாத்தையும் நிறுத்துங்க. அசோக்கும் பரிமளாவும் நடுவில் நின்றுட்டாங்க. முழு கல்யாண மண்டபமும் அமைதி. ரோகன் முகம் சிவந்து கண்ணீரோட, அப்பா பாட்டி எங்க இருக்காங்க, உண்மையை சொல்லுங்க. அசோக்குக்கு வார்த்தையே வரல. ரோகன் அவன் தோலை பிடிச்சு குலுக்கினான், சொல்லுங்கப்பா சொல்லுங்க, ராதாக்கா சொல்றதெல்லாம் உண்மையா? பரிமளா உடனே, மெதுவா பேசு, உன் சந்தோஷத்துக்காகத்தான் நாங்கெல்லாம் இதை பண்ணியிருக்கோம். சந்தோஷமானு ரோகன் கத்தினான். என் பாட்டி என்னை தன் மடியில் தூக்கி வளர்த்துருக்காங்க. இன்னைக்கு அவங்க பாடி கெட்டு போயிட்டு இருக்கு. இங்க விருந்து நடக்குது, நீங்க டான்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா? முழு சூழ்நிலையும் சோகமா மாறுச்சு. விருந்தினர்கள் கூட அழ ஆரம்பிச்சாங்க. இது என்ன கொடுமை, அம்மா இறந்துட்டாங்க, இங்க செலிப்ரேஷன் நடக்குது, பணம் மனித தத்துவத்தையே கெடுத்துருச்சுன்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. ரியா அதிர்ச்சியோட, ரோகன் ஹாஸ்பிட்டல் போலான்னு சொன்னான். ரோகனும் அவன் மனைவி ரியாவும் உடனே கிளம்பிட்டாங்க. அசோக்கும் பரிமளாவும் அங்கேயே நின்றுட்டாங்க தனியா. அவங்க பெருமையா நினைச்ச மகன் இப்போ அவங்களால வெக்கப்படுறான். அசோக்கும் பின்புறம் போக வேண்டியதா ஆயிற்று. மார்ச்சரிக்கு ரோகன் வந்தப்போ அந்த காட்சியை பார்த்து அவன் உயிரே நடுங்கி போச்சு. 5 நாள் தாமதத்தால பாடி ரொம்ப மோசமா மாறி முகமே அடையாளம் தெரியாத அளவுக்கு இருந்தது. ரோகன் தன் பாட்டியோட குளிர்ந்த உறைந்த கால்களை பற்றிக்கிட்டு அழ ஆரம்பிச்சான். எழுந்துருங்க பாட்டி, பாருங்க நான் வந்துட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க, நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டீங்க, நான் எதுவும் செய்ய முடியலையேன்னு கத்திக்கிட்டே அழுதான். ரியாவும் சுகுணா பாட்டியோட கால்களை தொட்டா. அவ ரோகனை சமாதானப்படுத்த முயற்சி பண்ணான். அங்க ஸ்ரீகாந்த் மேனேஜரும் ராதாவும் நின்றுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கும் கண்ணீர் தான். ஆனா ஒரு பக்கம் ஒரு நிம்மதி. குறைஞ்சது பேரனாவது மரியாதையை காப்பாத்திருக்கான். அந்த நேரம் ரோகனோட பார்வை பாட்டியோட இறுக்கமா மூடிய கையில விழுந்தது. அவன் நடுங்குற கையால விரல்களை திறந்தான். உள்ள ஒரு சிறிய காகிதம் நனைந்து போயிருந்தது. அதை திறந்தான். ஒரு கருப்பு வெள்ளை புகைப்படம். பக்கத்துல நின்ன ராதா சொன்னான், மகனும் மருமகளும் குப்பை மாதிரி நினைச்சு இங்க விட்டுட்டு போயிட்டாங்க. ஒரு முறை கூட வந்து பார்க்கல. ஆனா பாரு, அம்மா பாசம், பகல் இரவு இந்த புகைப்படத்தையே இதயத்தோட சேர்த்து வச்சிருக்காங்க, இறக்கும் வரை விடல. இதுதான் அம்மா. ரோகன் இதயம் நடுங்குச்சு. அவனுக்கு புரிஞ்சிருச்சு, பாட்டி தானா முதியோர் இல்லத்துக்கு வரல, அவங்கள விட்டு வச்சுட்டு போயிருக்காங்க. சுடுகாட்டுல சடங்கு ஆரம்பிச்சுது. தீ யார் வைக்க போறாங்கன்னு பூசாரி கேட்டாரு. அசோக் நடுங்குற கையால மரக்கட்டை எடுத்துக்கிட்டு முன்னாடி வந்தான். ஆனா ரோகன் அவன் கையை நடுவுலையே பிடிச்சு நிறுத்திட்டான். கண்கள்ல தீ பொறி. வேண்டாம்ப்பா, அந்த நாளில் நீங்க மகனா இருக்கிற உரிமையை இழந்துட்டீங்க. உங்க அம்மாவை குப்பை மாதிரி நினைச்சு முதியோர் இல்லத்துல வச்சுட்ட நாள், இனிமே உங்க நிழலும் அவங்க மேல விழக்கூடாது. ரோகன் தான் நடுங்குற கையால சுடர் வைத்தான். அசோக் தூரத்துல நின்று தன் வாழ்க்கையே எரிஞ்சு போகிறத பாக்குற மாதிரி இருந்தான். கல்யாணத்துக்கு முன்னாடி ரோகனுக்கு ஒரு திட்டம் இருந்தது. அவன் ரியாவோட சேர்ந்து இந்தியாவிலேயே தங்கி தன் பெற்றோரோட வாழணும்னு தான் நினைச்சிருந்தான். ஆனா இந்த கொடூரம் அவனை முழுக்க மாறிவிட்டது. அந்த இரவே ரோகனும் ரியாவும் அமெரிக்கா கிளம்பிட்டாங்க. ஒரு முறையும் திரும்பி பார்க்கல, ஒரு கால் கூட பண்ணல. அசோக்கும் பரிமளாவும் அந்த பெரிய வீட்டில் தனியாவே மிஞ்சிட்டாங்க. அந்த அழகான வீடு இப்போ ஒரு சாபமா மாறிடுச்சு. இரவு தோறும் அசோக் தன் பெரிய படுக்கை அறையில தூங்க முடியாம எழுந்து பயந்து கிடக்கிறான். ஏசி குளிர்காற்றுக்கு பயந்து வீட்டில் இருந்த எல்லா ஏசியும் எடுத்தெறிஞ்சிட்டான். ஆனா இன்னும் அவனுக்கு குளிர் போகல. பகலும் இரவும் நடுங்கிக்கிட்டே இருக்கான். ஒவ்வொரு இரவும் படுக்கை மூலையில வெள்ளை சேலை போட்ட ஒரு வயதான பெண் நிக்கிற மாதிரி அவனுக்கு தெரியுது. அவனை மட்டும் பார்த்துக்கிட்டு மார்ச்சரியில பார்த்த மாதிரி என்னை பார்க்காத, போயிடுன்னு அவன் கத்துறான். ஆனா அது போகவே மாட்டேங்குது. பரிமளாவும் ரோகன் போன அதிர்ச்சியாலும் கணவரோட நிலைமையாலும் மனசோர்வுல விழுந்துட்டா. இப்போ அவன் நாள் முழுக்க கண்ணாடி முன்னாடி உட்காந்து தன்னையே பார்த்துக்கிட்டு இருக்கிறான். முடி செதறி, கண்களுக்கு கீழே கருப்பு வளையங்கள், உதட்டுல ஒரு பயங்கரமான சிரிப்பு. ஊழியர்கள் கூட பயந்து ஓடி போயிட்டாங்க. இப்போ அந்த பெரிய வீட்டில் 2 பைத்தியக்காரங்க மாதிரி அவங்க சுத்திக்கிட்டே இருக்காங்க. கவனிக்க யாரும் இல்லை.
பணம் இருக்கு, ஆனா ஒரு கண்ணீர் துடைக்க யாரும் இல்லை. சுகுணா அம்மாவோட உடம்பு 5 நாள்ல எரிஞ்சு போச்சு. ஆனா அசோக்குக்கும் பரிமளாவுக்கும் இப்போ அந்த மனசாட்சியோட நெருப்புல தினமும் எரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. முடிவே இல்லாத தண்டனை அப்படின்னா நண்பர்களே, ரோஹன் தன் அப்பாவோட உறவை முறிச்சது சரியா, இல்லை அவனை மன்னிச்சிருக்கணுமா? உங்கள் கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்கள் எந்த ஊர்லேருந்து இந்த கதையை கேட்குறீங்கன்னு சொல்லுங்க. இதுதான் முதல் தடவையாக பார்க்குறீங்கன்னா நம்ம மினி கதைகள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் அழுத்திக்கோங்க. இந்த கதையை கடைசி வரை கேட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம சேனல்ல பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.